செய்திகள் தொடர்கின்றன. தமிழ்நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய பல ஆயிரம் கோடி ரூபாய் கிரானைட் மோசடி புகாரில் சிக்கிய PR பழனிசாமி மதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்தார். மதுரை மாவட்டம் மேலூர் சுற்று வட்டாரத்தில் அனுமதியை மீறி சட்டவிரோதமாக கிரானைட் வெட்டி எடுத்தது தொடர்பாக கடந்த 15 நாட்களுக்கும் மேலாக அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மதுரை உள்ளிட்ட நகரங்களில் இருக்கும் கிரானைட் நிறுவன அதிபர் PR பழனிசாமிக்கு சொந்தமான வீடு, அலுவலகம் மற்றும் அவரது உறவினர்களின் இருப்பிடங்களிலும் சோதனை மேற்கொண்டனர். அலுவலகங்களுக்கு சீலும் வைக்கப்பட்டன. PRP நிறுவனத்திற்கு சொந்தமான பேருந்துகள் சிறைபிடிக்கப்பட்டன. இது தொடர்பாக PRP கிரானைட் உரிமையாளர் பழனிசாமி, முக அழகிரி மகன் துரை தயாநிதி உள்ளிட்ட 18 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்களது பாஸ்போர்ட்டுகள் முடக்கப்பட்டன. மேலும் சட்டவிரோத கிரானைட் குவாரிகளை நடத்திய PR பழனிசாமி உள்ளிட்டோரின் சொத்துக்களை முடக்கும் நடவடிக்கையும் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. இந்நிலையில் தலைமறைவாக இருந்து வந்த PR பழனிசாமி மதுரை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் சரணடைந்தார். இதேபோல திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஒத்தைதப்பட்டி கிராமத்தில் சட்டவிரோதமாக கிரானைட் கற்களை வெட்டி எடுத்து வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் அரசிற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. மதுரை குவாரிகளில் நடந்த ஊழலை தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள குவாரிகளில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி ஆண்டிப்பட்டி தாலுகாவில் உள்ள கிரானைட் குவாரியில் கனிம வளத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். திருக்கோவிலூர் அருகே கர்நாடகாவிற்கு கடத்த முயன்ற 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். திருக்கோவிலூர் அருகே உள்ள கரடி என்ற கிராமத்தில் பழனிவேல் என்பவருக்கு சொந்தமான நிலத்தில் நின்றிருந்த லாரியை உணவு தடுப்பு போலீசார் சோதனை செய்தனர். இதில் 270 மூட்டைகள் ரேஷன் அரிசி லாரியில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து லாரியின் அருகே இருந்த கொட்டகையில் சோதனை செய்தபோது 40 மூட்டை ரேஷன் அரிசிகள் பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. சுமார் 1:50 மணிக்கு வந்து சரிபார்த்து இது ரேஷன் அரிசி தான் என்று உறுதி செய்தார். அதன் பேரில் ஃபுட்செல்லுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் இந்த நேரத்தில் வந்து எல்லாத்தையும் பறிமுதல் செய்தனர். இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்த போலீசார் லாரி உரிமையாளர் குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தினர் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். இந்நிலையில் தங்கள் கோரிக்கைகளுக்கு இன்று சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை எதிரே உண்ணாவிரதம் இருந்தனர். இதில் மாநிலம் முழுவதிலும் இருந்து நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். அகில இந்திய அரசு பணியாளர் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியம், அரசு டாஸ்மாக் ஊழியர் சங்க தலைவர் பாலுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். எங்களுக்கு காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் இன்று சிறு சிறு தவறுகள் செய்திடும் டாஸ்மாக் பணியாளர்களை கொத்து கொத்தாக பணி நீக்கம் செய்யப்படும் முறையை கண்டித்தும் எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும், காலமுறை ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தின் சார்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். TNPSC குரூப் 2 வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக அதன் தேர்வாணைய குழு உறுப்பினர் ரத்தின சபாபதி ஈரோடு, நாமக்கல்லை தொடர்ந்து தருமபுரியில் ஆய்வு செய்தார். தமிழ்நாட்டையே பரபரப்பாக்கிய TNPSC குரூப் 2 வினாத்தாள் வெளியான விவகாரம் தொடர்பாக அதன் தேர்வாணைய உறுப்பினர் ரத்தின சபாபதி தருமபுரியில் அதிகாரிகளிடம் விசாரணை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், தேர்வாணைய தலைவருக்கும் இயக்குநருக்கும் மட்டுமே உள்ள பாதுகாப்பான நடைமுறையில் குற்றவாளிகள் எப்படி நுழைந்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார். வினாத்தாள்கள் ஒவ்வொரு மாவட்ட கருவூலத்திற்கு வரும்போது அங்கு ஏதும் தவறு நடந்ததா அல்லது அங்கிருந்து தேர்வு மையத்திற்கு செல்லும் போது வழியில் தவறு நடந்ததா என்ற கோணத்தில் விசாரித்து வருவதாக கூறினார். மேலும் கைதானவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கணினியில் வந்துள்ள தகவல்களை ஆய்வு செய்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மாநில செயற்குழு கூட்டம் ஈரோட்டில் சங்கத்தின் மாநில செயலாளர் முருகேசன் தலைமையில் நடந்தது. இதில் புதிய ஓய்வு ஊதிய திட்டத்தை கைவிட வேண்டும், புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான பிரிமிய தொகையை குறைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஏழை எளிய மாணவர்களுடைய கல்வி நலனை பாதுகாக்க வேண்டுமானால் முதலாக இந்த ஆசிரியர் தகுதி தேர்வினை ரத்து செய்துவிட்டு வேலை வாய்ப்பக பதிவு முன்னுரிமைப்படி ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்றும், கல்வி உரிமை சட்டத்தை நிலைநாட்டுவதென்றால்
அவ்வாறு நியமனம் செய்ததற்கு பின்னால் 5 ஆண்டுகளுக்குள் அவர்களுக்கு அந்த தகுதி தேர்வினை எழுதுவதற்கு தேர்ச்சி பெறுவதற்கு வாய்ப்பளிக்கலாம் என்றும், இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய குழு முரண்பாடுகளுக்கு தீர்வு காணவும் பள்ளி கல்வித்துறை சுதந்திரமாக செயல்பட ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே வெள்ளரி சாகுபடியில் இந்த ஆண்டு நல்ல மகசூல் கிடைப்பதால் விவசாயிகள் பெருமகிழ்ச்சி அடைகின்றனர். வெள்ளரி செடிகளுக்கு அதிக விலையுள்ள உரமோ பூச்சிக்கொல்லி மருந்தோ அடிக்க தேவையில்லை. வெள்ளரிக்காய் பிற மாவட்டங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் வெள்ளரி சாகுபடி அமோகமாக காணப்படுகின்றன. இதற்கு காரணம் அங்குள்ள மண் வளமே ஆகும். 1 ஏக்கர் பரப்பளவில் 50,000 ரூபாய் வரை லாபம் கிடைப்பதாக அந்த பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார் VVS லட்சுமண். விபரம் இடைவேளைக்கு பிறகு.